ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் அடகு வைத்துள்ள நகைகள் கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு அறிவிப்பு வர இருக்குது. தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த அந்த ஒரு அறிவிப்பு என்னன்றதை பற்றி தான் பார்க்கலாம். கன்ஃபார்மாக ஒரு 8 வங்கிக்கு நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக இருக்குங்க. எந்தெந்த வங்கி அதுதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நகைக்கடன், வீட்டுக்கடன், வங்கி கடன், விவசாய கடன் குறித்து தேர்தல் அறிக்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு இருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. தங்க நகை கடன்களை அடகு வைக்க போகிறத இப்போ கவனமாக இருங்க. ஸோ கண்டிப்பாக சில டைம் பார்த்திங்கன்னா அந்த வங்கிகளாக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, ஏன்னா நகையுடைய மதிப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது. இதனால் தங்க நகை அடகு வைப்போருடைய கவனம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நகையுடைய விலையை தினமும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நிதி நிறுவனங்களுக்கு கடன் வைத்து பெறும்பொழுது அந்த நிறுவனத்தை நம்பகத்தன்மையை முழுமையாக சரிபார்க்க வேண்டும். பதிவு, அங்கீகாரம், உரிமையாளர்கள் விவரங்கள் அனைத்துமே தெரிந்திருக்க வேண்டும். பொதுமக்களுக்கு அடிக்கடி வலியுறுத்தப்பட்டு தான் வருகிறது. எல்லோருமே இதை பார்த்திங்கன்னா குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ தங்க நகைக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு, நகைக்கடன் தள்ளுபடி. இதை தான் நம்ம இப்போ சொல்கிறேன். நகைக்கடன் தள்ளுபடியில் யாருக்கு முக்கிய பங்காக இது வகிக்கும் அப்படின்றது. ஸோ முதற்கட்டமாக நான் சொல்கிறேன், வங்கிகளில் நீங்கள் கூட்டுறவு வங்கி மற்றும் 8 வகையான இந்திய பொதுத்துறை வங்கிகள், நேஷ்னலைஸ்டு பேங்க்குன்ட்டு 8 வங்கிகள் இருக்குது. அந்த வங்கிகளில் மட்டுமே வைத்தால் மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடிக்குண்டான ஒரு அறிவிப்பை வெளியிடுவாங்க. எல்லா வங்கியிலுமே இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கவே கிடையாது. ஸோ ஒரு சில வங்கிகளில் மட்டும்தாங்க நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கூட்டுறவு வங்கி, தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மற்றும் இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸு, ஸோ இந்த மாதிரி நேஷ்னலைஸ் பேங்க் மட்டும்தான் இந்த நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. ஏன்னா மாநில அரசு இதை அறிவிக்க ரெடியாக இருக்குது. தேர்தல் வாக்குறுதியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்றது நிச்சயமாக 100% நடக்கும். கண்டிப்பாக ஹாப்பியோடு இருங்க. ஸோ நகைக்கடன்களை நீங்கள் வைக்கிறதுக்கு உண்டான கடைசி தேதியை தெரிஞ்சுக்கணும். ஸோ எல்லா டைம்லையுமே நகைக்கடன் வச்சா சரிங்க, தேர்தல் வர டைமுங்க இது இல்லை. இப்போ இன்னும் ஒரு மாதம், இன்னும் ஒரு 2 மாதத்தில் தேர்தல் தேதிகள் எல்லாமே வெளியிட்டுருவாங்க. ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த ஜனவரி எண்டு தான் டெட்லைன். ஜனவரிக்கு மேலே பிப்ரவரி 1ஆம் தேதி வச்சிங்கன்னா கூட நகைக்கடன் தள்ளுபடி உங்களுக்கு வராதுன்ற அறிவிப்பு தான் இருக்கும். ஜனவரி 31/1/2026 லாஸ்ட் டேட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதற்கு முன்னாடியே நீங்கள் போயிட்டு கூட்டுறவு வங்கிகளில், உங்கள் பகுதிகளில் இருக்கிற கூட்டுறவு வங்கிகளில் 5 சவரனுக்கு உள்ளே வைங்க. ஸோ 5 சவரனுக்கு மிகாமல் வச்சாலும் இருக்கும். பட் ஆனால் அதுக்கு உண்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதுக்கு உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அதுக்குண்டான ஃபார்ம்ஸ் எல்லாமே ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வர 5 சவரனுக்கு உள்ளே வைங்க. ஏன்னா இப்போல்லாம் நகையோடைய ரேட் ஏறினதுனால இன்னும் கூட கம்மியாக கூட நிறையா பேர் வைப்பாங்க. ஏன்னா 1 லட்ச ரூபா ஒரு பவுனு. ஸோ அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு விகிதம் குறைப்பாங்க. ஒரு 3 சவரன் 4 சவரனுக்குள்ளே வைக்கலாம். ஸோ ஒரு 5 சவரனுக்குள்ளே வைக்கலாம். ஆனால் அவங்க கொடுக்க வேண்டிய நகை கடன்கள் பார்த்திங்கன்னா 60-70% தான் ஒரு பவுனுக்கு கொடுப்பாங்க அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு 5 பவுன் நகைகள் வைக்கிறீங்க அப்படின்னா 40 கிராம் 38 கிராம் வைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நகை கடன்கள் எவ்வளோ வழங்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சத்துலேருந்து 3 லட்ச ரூபா மட்டும்தான் வழங்கப்படும். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அதனால் நகை கடன்களை கரெக்டாக வைங்க. அந்த 5 சவரனுக்கு உள்ளார வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த நகைக்கடன் தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி அதிகமாக வைக்கிறப்ப நகைக்கடன் தள்ளுபடியை நீங்கள் இழக்க நேரிடும். அதனால் இந்த விதிமுறைகளை பின்பற்றி இந்த தேதிக்குள்ளார நகைக்கடன்களை வைத்து கொள்ளுங்கள் நண்பர்களே. ஸோ தள்ளுபடிக்கு உண்டான அரசு அறிவிப்பு விரைவில் வர இருக்குது. பொறுத்தது நம்ம பார்க்கலாம். தேர்தல் அறிக்கைகள் அனைத்துமே பொங்கலுக்கு பிறகு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்லதோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.